எண்ணங்கள் சீரற்றதாயின் செயல்களும் சீரற்றுவிடும். திராட்சை விதையை நிலத்தில் பசலையிட்டு தூவி பாதுகாத்து நீரூற்றி வளர்த்ததன் பின் அதில் திராட்சைத்தான் காய்த்து கனியும். அதில் எப்பிள் காய்கள் வர வேண்டும் என்பதை எப்பொழுதும் எதிர்பார்க்க முடியாது. எதை விதைக்கின்றோமோ அதுவே கனியாகும். இது போன்றதே நற்செயல்களும். மனிதன் தான் தன் எண்ணங்களின் சொந்தக்காரன், தன் எண்ணங்களின் தலைவன். தன் எண்ணங்களால் தான் ஒருவன் தன்னை உருவாக்கி கொள்கின்றான். அல்லாஹு தாலா எங்களின் தோற்றத்தையோ நிறத்தையோ பார்ப்பதில்லை, எண்ணங்களைத்தான் பார்க்கின்றான். இதனால் தான் செயல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எமது மனதிற்கு நல்ல எண்ணங்களை கட்டளையிடுவோம். செயல்களில் திருத்தம் பெற்றால்தான் வாழ்வில் வெற்றி கிட்டும். அல்லாஹு அக்பர். அவன் எம் எண்ணங்களை தெளிவானதாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ்.